அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் இந்த டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். நிறைய தடவை இந்த காலேஜை நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ட்ரைனிங் இருக்கும்போது பட் குயின் மேரிஸ் காலேஜில் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியமாக கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஒரு ஹைலி எவால்விங் சப்ஜெக்ட்டு. நீங்கள் கோர்ஸ்லையுமே சைபர் கிரைம் நிறைய படிச்சிங்கன்னா ஃப்யூச்சர் நல்லா வேல்யூ இருக்கும். பட் அதனுடைய அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம் இப்போ நம்ம ஒரு செயின் தொலைஞ்சு வீட்டில் ஒரு 47 தங்கம் தொலைஞ்சு போச்சுன்னா 47 ஒன்றுனா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 40 lakhs ஆர் 50 lakhs அந்த மாதிரி இருக்கும். பட் எவ்ரிடே க்ரோர்ஸ் கணக்கில் விடுறோம். ஹார்ட் ஏர்ன்டு மணியை க்ரோர்ஸ் கணக்கில் விடுறோம். அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நேற்று பார்த்தீங்க ஒரு 2 days பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான காலேஜ் ஸ்கூல் ரிட்டையர்டு டீச்சர் ஃப்ரம் நங்காநல்லூர். அவர் அவங்க ஒய்ஃபும் டீச்சரு, 2 பேரும் ரிட்டையர்டாகி 3 மாதம் தான் ஆச்சு. அவங்க ஒரு பொண்ணு லண்டனில் நல்ல ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருக்குது. இன்னொரு பொண்ணு ஆஸ்திரேலியாவில் நல்ல ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் நல்ல ஜாப்பில் இருக்காங்க. தே ஆர் வெரி எஜுகேட்டடு. அவங்க ரிலேட்டிவ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறாரு, பெரிய அட்வொகேட்டாக இருக்காரு. அவங்களுக்கு ஒரு கால் வருது. 63 years அந்த ஒரு சாருக்கு ஒரு கால் வருது. அவர் பேரை சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாது, என்ன இட் வில் ரெக்கார்ட் ஆகும். அவங்க ஃபஸ்ட்டு கால் வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் நம்பரில் உங்கள் சிம்மு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட தொடர்பு இருக்குது உங்கள் நம்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை ஃபுல்லாக உங்களுடைய அக்கௌண்ட்ஸு உங்களை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணணும், உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சாதுவாக தான் பேசுவாங்க. ரஃபாக உங்களை இது பண்ணிடுவேன், அரெஸ்ட் பண்ணி வருமானம் அப்படின்னு பேச மாட்டாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசி ஒரு ½ ஏன்னா ஆல்ரெடி தான் ரிட்டையர்டு வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் உங்களை இதை பார்க்கணும், அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும், உங்கள் ஆதார் நம்பர் எல்லாமே எடுத்துடலாம். உங்கள் ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக கேட்குறாங்க. கேட்டவுடனே அப்படியே பேசுகிறாங்க. பட் இதை நாங்கள் உங்களை விசாரிக்கிறத உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டையோ யார்ட்டையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் இது மாதிரி எண்ணெயில் உங்களை விசாரிக்கிறாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் லிங்க் இருக்குது உங்கள் சிம்முனா உங்களுக்கு ஒரு அசிங்கமான செயலாக இருக்கும். இது உங்களை ஜென்ரலாக தான் நாங்கள் விசாரிக்கிறோம், ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே கொண்டு போகிறாங்க. மறுநாள் உடனே அன்றைக்கே எல்லா ரூபாயும் பிடுங்கிறது இல்லை. மறுநாள் சிமிலர்லி மறுநாள் ரொம்ப நேரம் பேச மாட்டா, 10 minutes பேசுவோம். பட் இந்த ஸ்கேம் இப்போ இருக்கிற ப்ரிவலன்ட் ஸ்கேம் ஒரு 5 ஸ்கேம் இருக்குது. அந்த ஸ்கேம் பற்றி சொன்னோம்னா அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு 3000 ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா அடுத்தது 2 பேர் வீட்டில் சொன்னீங்கன்னா அது 6000 பேராக மாறும். அந்த 6000 பேர் 2 பேர் சொன்னீங்கன்னா அது 12000 பேர் அப்படியே அர்த்தமெட்டிக் மீன் ஜியோமெட்ரிக் மீன் மாதிரி இட் வில் மல்டிப்ளை. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே மறுநாள் பேசுகிறாங்க. மறுநாள் பேசினோன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை ஃபுல்லாக எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நாங்கள் நம்ம ஆர்பிஐ ஒரு ஆர்பிஐ ஸ்லிப் மாதிரி வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க உட்காந்துருக்க செட்டப் வீடியோ கால் எடுப்பாங்க. வீடியோ கால் அவங்க உட்காந்துருக்க செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே போலீஸ் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பக்காவாக போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே பேசுவாங்க. மும்பை போலீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது குஜராத் போலீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வயசான 62 வயசு இருந்தவங்க இன்னோசன்ட் போலீஸ்னே பார்க்காதவங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ அப்போ ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. உங்கள் மணியை நாங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் யூ ட்ரான்ஸ்ஃபர் த மணி, வில் வெரிஃபை த்ரூ ஆர்பிஐ அண்டு இது என்ஐஏ. அதுக்கடுத்து ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆடிட் வச்சு செக் பண்ணிவிட்டு எல்லா மணியும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க இன்னோசென்ட்டாக ஓகேன்னு டக்குன்னு எல்லாமே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. மறுநாள் அதே மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க ஒய்ஃப் இப்போ உங்கள் மணி எல்லாமே கிளியராக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் மணி வெரி டிரான்ஸ்பரண்ட் ஹார்ட் ஏர்ன்டு மணி, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ உங்கள் ஒய்ஃப் மணியை அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் மணியை ஒரு 1.5 கோடி வச்சுருக்காங்க, அதை அனுப்புகிறாங்க. இவருக்கு மணி ஒரு 1.25 கோடி நினைக்கிறேன். மொத்தம் 3.25 கோடி அனுப்பியாச்சு. அனுப்பின பிறகு அப்போது இடையிலலாம் கெஸ்ட்லாம் வந்தாங்க. என்ன பண்ணாங்க, எங்கள் அட்வொகேட் எங்கள் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லட்டுமா சார்னு கேட்குறாங்க. நோ 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 இட் ஒன்ட் சே. இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் என்ஐஏல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டான்றாங்க. அவங்க சீனியர் அட்வொகேட்டு அவங்களோட ரிலேட்டிவ் ஹைகோர்ட் அட்வொகேட் உள்ள வராரு, அதை சொல்ல அப்படின்ட்டு இவங்க காலை கட் பண்ணிவிட்டு இவங்க ரிலேட்டிவ்லாம் பேசிட்டு சாப்பிட்டு மறுபடியும் அதுக்கடுத்து ஈவினிங் போல் கால் வருது. இது மாதிரியே பேசி அவர் 1.25 இவங்க ஒரு 1.5 2.25 கோடி மணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு திருப்பி அவங்க கேட்குறாங்க, இப்போ எல்லாமே உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டு எல்லாமே கிளியராக இருக்குது, எவ்ரி திங் கிளியரு. ஆனால் ஒரு 30 lakhs நீங்கள் அதில் போடுங்க, உங்கள் மணி எல்லாத்தையுமே ரிவர்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு 30 lakhs போடுறாங்க.
பட் மறுநாள் காலையில் இப்போ 30 lakhs போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, இன்னொரு 10 lakhs மட்டும் நீங்கள் போடுங்க, திருப்பி வந்து என்டையர் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட். அப்போ தான் உசாராங்க அழுதுட்டு, என்னடா மடியும் அக்கௌண்ட்டில் உள்ள மணியும் கொடுத்தாச்சு, திருப்பியும் மணி கேட்குறான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அழுதுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்டு, இந்த ஸ்கேம் பேர் என்னது? நோ, சைபர் கிரைம்ல டிஜிட்டல் அரெஸ்ட். இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஸ்கேம். இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து இப்போ ஹைலி ப்ரிவலண்டா இருக்கு. தயவு செய்து, ஏன்னா ஒரு ரிட்டையர்டு டீச்சர் வந்து அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு தென் வந்து ஒரு 2.5-3 crores வந்து லாஸ் பண்றாங்கன்னா, அந்த 3 crores தான் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்ல அவங்களுடைய சேவிங்ஸே இருக்கும். அதை வச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் எப்படி அதுல இருந்து அவங்க பணத்தை ஏதாவது வச்சு சர்வே பண்ண வேண்டியது இருக்கும். தயவு செய்து டேக் இட் வெரி வெரி சீரியஸ். இதை வந்து உங்களுடைய பக்கத்துல இன்னைக்கு முடிச்ச பிறகு வந்து நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்கிட்ட வந்து அந்த பிசினஸ் மேன் வராங்கன்னா யார் வந்தாலும் சரி, என்னால என்கிட்ட இருக்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இந்த ஸ்கேம் ஃபுல்லா ஒரு 5 minutes அவங்கள்ட்ட பேசிடுவேன். ஏன்னா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது சிட் சாட் பண்ணிட்டு போது காஃபி குடிக்கும் போது இதை பேசினா கூட the awareness will create. நோபடி, எந்த போலீஸ் அதிகாரியோ எந்த பேங்க் எம்ப்ளாயிஸோ எந்த ஆர்கனைசேஷனோ உங்களை போன்ல கூப்பிட்டு அன்டைம்ல கூப்பிட்டு மணி எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, உங்க ஓடிபி கேளுங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதை வந்து கிளியர் பண்ணுங்க. யாருமே த்ரெட் பண்ணதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. as per CRPC, இது நியூ லா, பழைய CRPC பிரகாரம். அதில் டேக் இட் வெரி சீரியஸ். தயவு செய்து நீங்க வீட்டில் சும்மா சாப்பிடும்போது உங்க அம்மா அப்பா குழந்தை பசங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சியோட சாப்பிடும்போது இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்த டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தயவு செய்து எல்லாத்துலையுமே சொல்லிடுறீங்களா? தென் வந்து இது வந்து ஒரு மேஜர் இப்ப நடந்துட்டு இருக்கு. பாஸ் ஸ்கேம்னு இப்போ ஒரு ரீசெண்டா ஒன்று வந்திருக்கு. பாஸ்னா யாரு? உங்களுக்கு பாஸ் யாரு? பிரின்சிபால் மேடம். இப்ப பிரின்சிபால் சொன்னீங்கன்னா நீங்க உடனே கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரி சம் ஆர்கனைசேஷன்ல இப்ப பாஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன்னா, நான் டேர்ன்ஓவரிங் 100 crores 200 crores டேர்ன்ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனில இருந்தேன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சபார்டினேட்ஸ், நம்ம வேலை பார்க்க அக்கௌண்டன்ஸ், ஆடிட்டர் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருப்போம். ஓகே இதை பண்ணுங்க, இன்னைக்கு இதை பண்ணுங்க, இன்னைக்கு இந்த மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு. இதை பாஸ்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரொஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிபியில் ஒரு போட்டோ வச்சிருப்போம்ல, ஒன்று நம்ம சாமி படம் வச்சிருப்போம், இல்லை ஏதாவது நம்ம அப்பா அம்மா படம் வச்சிருப்போம், வாட்டர் வெல்ஸ் அல்லது நம்ம ஏதாவது டான்ஸ் ஆடுற படம் ஏதோ ஒன்று வச்சிருப்போம். அந்த படம் இருக்கிற மாதிரியே வாட்ஸ்அப்ல வந்து எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்க ஒரு மெசேஜ் உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்கும் அனுப்புனீங்கன்னா உங்க டிபி தான் பார்ப்பாங்க. ஓகே நம்ம பொண்ணு அனுப்பியிருக்கு அப்படின்ட்டு ஓகே ஏதோ கேட்கறாங்க, 10 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க அல்லது 50 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க, வாட்டர் வெல்ஸ் அப்படின்னா உங்க அம்மா அப்பா படத்தை பார்த்து நம்ம பொண்ணு அனுப்பியிருக்கு டக்குன்னு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாஸ்கம்ங்கிறது பாஸ்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியே வாட்ஸ்அப்ல டிபி எல்லாமே நல்லா இருக்கும். அந்த டிபி உள்ள ஓபன் பண்ணி நம்பரை பார்த்தா மட்டும்தான் நம்பர் வேற நம்பர் இருக்கும். ஓகே, அதனால அப்படி சொல்லி 60 லட்சம் 1 கோடி அவங்க பாஸ் எங்க வெளியே போயிருக்கிறாரு, டக்குன்னு மணி அனுப்ப சொன்னா 35 40 அந்த மாதிரி இப்போ ஒரு 7-8 கேஸ் வந்துருச்சு. அவங்க பாஸ் அனுப்புற மாதிரியே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அவங்க அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் வந்து அந்த அமௌண்ட் அனுப்பிடுவாரு. கடைசியில பார்த்தா தெரியும் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. டிபி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், பட் ஆனால் உள்ள ஃபோன் நம்பர் மட்டும் மாறி இருக்கும். தட் இஸ் கால்டு பாஸ் ஸ்கேம். பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி இப்போ மேடம் அந்த மாதிரி பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா கீழே உள்ளவங்க கேட்கறதுக்கு பேர் பாஸ். அதை ஸ்கேம் பண்ணி அனுப்பக்கூடிய ஃப்ராட் வந்து பாஸ் ஸ்கேம். ஓகே, இதை கொஞ்சம் சொல்லுங்க. தென் வந்து ஆன்லைன் ட்ரேடு, இது ஒரு அனதர் வெரி வெரி, இது எல்லாத்துக்கும் இருக்கு. காலேஜ் முடிச்ச எல்லா பசங்களும் நிறைய பேர் ஏமாந்துடுறான். கடன் வாங்கிலாம் 7-8 லட்சம் 10 லட்சம் விட்டுருதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. அந்த குரூப்ல அந்த லிங்க் உங்களுக்கு வரும். லிங்க் வந்தோடனே இந்த மாதிரி நீங்க ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரூபா வரும் அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம், வேலைக்கு ட்ரை பண்றோம், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றோம், அது பிரைவேட் சம் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுல கொஞ்சம் பேர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை சக்சஸ் பண்றாங்க. சிலவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோன்னா சரி ஓகே லிங்கை கிளிக் பண்ணிடுது. கிளிக் பண்ண உடனே வாட் எவர் எல்ஸ் அந்த இதில் லிங்க்ல இருக்க 100 பேருமே வந்து நிறைய பேர் ஃப்ராடு. இந்த கட்டை உருட்டி விளையாடுறதுலாம் அந்த கேம் பார்த்துருக்கீங்களா? கோயில் திருவிழால கட்டை உருட்டி விடலாம், அதுல 2-3 பேர் அவனே ஆளே இருப்பான். பணத்தை போடுவோம் நம்மளுக்கு 2 நாள் 10 ரூபா கிடைச்ச உடனே நம்ம அடுத்து 100 ரூபாய் போடுவோம், 200 ரூபாய் போடுவோம், எல்லாத்தையும் வலிச்சு அடிச்சு போயிடுவான். Similarly, that is a expanded, technologically advanced scams called online trade investment. ஆன்லைன் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நமக்கு அதை கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நீங்க 5000 ரூபாய் போடுங்க அப்படிமா. 5000 ரூபாய் போடுங்க, உங்களுக்கு அப்படியே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகுது. 5000 ரூபாய் போட்டோன்னா அதில் வந்து 200 rupees அல்லது 500 rupees இம்மீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எது அவன் வந்து அதில் ஃப்ராட்ல சேர்த்த மணி தானே. உங்க மணி எதை மாதிரி 1000 பேர் சேர்த்ததுல ஃப்ராடில் ஏர்ன் பண்ண மணி. உடனே
எனக்கு 5000 ரூபாய் போட்டதுக்கு 1000 ரூபாய் உடனே வருது. அப்போ உடனே என்ன ஆசை, மனுஷனுக்கு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். புத்தர் தான் சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் சரி, நான் எங்க பேசிட்டு இருந்தாலும் சரி, ஆசை வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்துல ஜெக் கொடுத்துரும். அதுல வந்து தெளிவா இருக்கிறவன் ஜெயிப்பான். ஓகே, அதனால ஆசைப்படக்கூடாது. உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவோம், 10,000 ரூபாய் படுத்தணும். 10,000 ரூபாய் பட்டனா அவன் என்ன சொல்லுவான், 2000 ரூபாய் 3000 ரூபாய் லாபம் கொடுத்துருது. இப்படியே போட்டு ஆசையை கொடுத்து 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 4 லட்சம் அங்க ஒரு வேலட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவான். உங்களுடைய பணம் வந்து இப்போ வந்து நீங்க வந்து 5 lakhs போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 lakhs லாபத்தில் இருக்கு. அப்போ 5 + 2 7 lakhs இருக்கு. இன்னும் போடு. ஆனா மணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. வச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க போடுங்க போடுங்கன்ற ஆசையை காமிச்சு அது 100 பேர் அவன் இன்னொருத்த 100 பேர் தூக்கம் வரணுமா? தூக்கம் வருதுங்களா? ஸ்கேம் பத்தி ரொம்ப நேரம் சொல்லுது. இப்போ இந்த ஸ்கேம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்காக இல்ல, நம்ம சீனியருக்காக, நம்ம சொசைட்டிக்காக. ஏன்னா பார்த்து இந்தியாவுடைய எக்கனாமி லாஸ் வந்து லாஸ்ட் இயர் 2025 வந்து 22,495 கோடி. as per டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பிரகாரம் 22,495 கோடி. நம்ம நினைச்சு கூட பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பட்ஜெட்னுடைய எஸ்டிமேஷன் காசே அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாடு சென்னையில் உள்ள மக்கள் எவ்வளவு பேர் இந்த வருஷம் லாஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் சென்னை சிட்டியில உள்ள, நம்மளாம் சென்னை சிட்டில தான் இருக்கோம், தோராயமா எவ்வளவு ரூபாய் லாஸ் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. அவங்களுடைய மணி இது வந்து டிஜிட்டல் வேலட் மாதிரி, கிரிப்டோ கரன்சி மாதிரி கிடையாது. அவங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளவு அமௌண்ட் யாராவது வந்து சொல்லுங்க. தோராயமா சொல்றேன், இது கொஸ்டின் இல்ல. பட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க காலேஜ் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வருஷம் ஹிஸ்டரியில யார் இருந்தா, அந்த இடத்துல ஜியோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவேன். 20 குரான் நம்ம சொல்றாங்க. வெரி குட். அடுத்து பின்னால சொல்லுங்க. பின்னால கேக்குதா? நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்களா ஜாலியா? நாங்களும் இந்த மாதிரி காலேஜ்ல மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் தான் படிச்சிருந்தேன். இங்க பேசும்போது நாங்க பின்னால என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்றேன், சீரியஸா கவனிங்க. எவ்வளவு ரூபா லாஸ் ஆயிருக்கும் தோராயமா? 100 கோடியா? 1000 கோடியா சொன்னது? நீங்களும் புள்ளிகளுங்க, உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லைங்க. இது வரைக்கும் 315 கோடி லாஸ் ஆயிருக்குது. ஓகே, அப்ப எவ்வளவு 315 கோடினா எவ்வளவு ரூபா பாருங்க. எவ்வளவு நம்ம தெஃப்ட் மத்த எந்த இதுலயுமே இவ்வளவு crore லாஸ் ஆகல. அதெல்லாம் டேக் இட் வெரி சீரியஸ். தயவு செய்து வந்து யார்கிட்ட பேசினாலும் சைபர் கிரைம்ல உள்ள இந்த ஃப்ராடை வந்து தயவு செய்து 1 செகண்ட் சொல்லிருங்க. போன்ல, வாட்ஸ்அப்ல எதுல வந்தாலும் பொய் அப்படிங்கறத கிளியரா சொல்லுங்க. உடனே வந்து இந்த மாதிரி யார் பேசுறாங்கன்னா உங்க பொண்ணு யாரோ உங்க யாரும் இருக்காங்களோ அவங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறான், அந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேட் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய மணி லாஸ் வந்து அப்பவுமே தடுக்கப்படும். ஏன்னா அடுத்து அவங்க உஷாராயிருவாங்க. புரியுதா? இதுல வந்து 1930 நம்பர் இருக்கு. சப்போஸ் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் லாஸ் ஆனா கூட அந்த செகண்ட 1930 நீங்க பேசுறீங்கன்னா அந்த 1930 வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிரும். தட் இஸ் நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலுடைய நம்பர். அம்மீரேட்டா அந்த மணி வந்து பிளாக் ஆகும். நீங்க லேட் பண்ணீங்கன்னா ஃப்ராட்ஸ்டர் வந்து அந்த மணியை வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு, ஏகப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. அதனால இந்த 1930 நம்பரையும் நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. இது வந்து அடுத்த ஆன்லைன் லோனுல நிறைய அவேர்னஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம படிக்கிறதுக்கு சரி 3000 ரூபாய் கிடைக்கா, டக்குன்னு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணு 3000 ரூபான்னு கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டிபி ப்ரொஃபைல் எல்லாமே போயிடும். தெரியுங்களா? நீங்க நார்மலா சும்மா பசங்களோட ஜாலியா வச்சிருக்க போட்டோ கிட்ட எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிட்டு அந்த போட்டோ வந்து மார்பிங் பண்ணி அனுப்பிட்டு நீ 3000 ரூபாய் வாங்கியிருக்க, இப்ப 15,000 ரூபாய் கட்டுறியா அல்லது இதை ஃபுல்லா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல குரூப்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லாரும் நம்பர் அவங்க இருக்கும். அதுல யாருக்கு நீங்க அடிக்கடி பேசுறீங்கன்னு தெரியும். அவங்க எல்லாரும் நம்பருக்கும் நான் அனுப்பிட்டு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தேவையா? எப்பவுமே வாழ்க்கையில என்ன வேணும்? வாழ்க்கையில என்ன வேணும்? நேர்மை, கடினமான உழைத்து பணம் வரணும்னு நினைக்கணும். சும்மா கிளிக் பண்ண உடனே 5000 ரூபாய் 50,000 கோடி வருதுன்னா வாழ்க்கையில அப்பதான் எல்லாமே கிளிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேராசை பெருநஷ்டம். வாழ்க்கையில வந்து தயவு செய்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளும் ஏன் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் வந்து டக்குன்னு ஜெர்க் ஆயிரும், ஒரு நிமிஷம் பட்டுன்னு ஆசைப்பட்டுருவோம். அதனுடைய விளைவுகளை வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்ண ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தவறு பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து முன்னேறுவாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்று. ஓகே, வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஒரு மனித பிறவியா பிறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான பிறவி. அதுலயும் ஊனம் கூடு இந்த மாதிரி ஒரு ஐ எம் நாட் பிளேமிங் தம், பட் அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் இல்லாம பிறக்கிறது வந்து கடவுளுடைய பெரிய பெரிய கிஃப்ட்.
அந்த மாதிரி gift பிடிச்ச அந்த உடம்ப வந்து பிறருக்கு பயனுள்ளதா பயன்படுத்தணுமா, வாழ்ந்தோம் செத்தோம் இருக்கணுமா? பிறருக்கு பயனுள்ளதா பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து என்ன பயன்படுத்துறீங்க, ஒவ்வொரு நாளும் யாருக்கு நம்ம இன்னைக்கு உதவி செஞ்சோம். உதவி செய்தா டெய்லி 50 ரூபா கொடுத்து சாப்பாடு கொடுக்க மட்டும் உதவி இல்லை, நல்ல அட்வைஸ் பண்றது, உங்களை மோட்டிவேட் பண்றது, பிறருக்கு ஏதாவது வகையில் வகைந்து ஒரு மாரல் ஹெல்ப் பண்றது எல்லாமே உதவிதான். அது மாதிரி உதவி பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா, யுவர் ஆல் யங் ஏஜ். இந்த ஏஜ்ல வந்து ஒரு ஆம்பிஷன், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு மனசுல வந்து ஒரு வைராக்கியம், ஒரு நம்ம வந்து அப்பா அம்மா சொசைட்டி, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெருமை. நம்ம அப்பா வந்து, உங்க பேர் என்னமா? சபரியா? சப்ரீன். சப்ரீனுடைய அப்பா அம்மா வந்து சப்ரீனை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்டா அப்படின்னு அவங்க கண் கலக்கணும், ஆனந்த கண்ணீர். அதுதான் நம்ம வந்து பிறந்து வளர்ந்ததுக்குரிய ஒரு அர்த்தம், மீனிங்ஃபுல். வாழ்ந்தால் சரி, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும், சரித்திரமா வாழ்ந்தது ஒரு சரித்திரமா இருக்கணும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல, எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழக்கூடாது, ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும். ஓகே, அடுத்து நான் லோன் சொல்லிட்டேன். லோன் ஆப் மாதிரி வரும், அதை வந்து டக்குன்னு கிளிக் பண்ணிடாதங்க. தயவுசெய்து 5000 ரூபா கொடுக்குறான்ட்டு அந்த லோன் ஆப் பண்ணிடாதங்க. ஆன்லைன் ட்ரேட் சொல்லிட்டேன், டிஜிட்டல் சொல்லிட்டேன், பாஸ் கேப் சொல்லிட்டேன். தென் வந்து இந்த ஏபிகே ஆப்னு ஒன்று நியூவாக வருது. நிறைய பேர் டூ வீலர் இங்கே கம்மியாக வச்சிருப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அதர்வைஸ் பீப்புள் ஆல்சோ தே மைட் பி நோ. அந்த ஏபிகே ஆப்பில் வந்து செல்லான்ல பணம் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏபிகேன்னு ஒரு ஆப் இருக்கு. ஏபிகே என்னது? ஆண்ட்ராய்டு பேக்கேஜ்டு கிட்டுன்னு இருக்குது. அது ஒரு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்கை தெரியாமல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ஃபோனு, ஆக்சுவலி அதில் இதில் ஐஃபோனில் அந்த ஆப்ஷன் இல்லை, சாம்சங் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லா ஃபோன்லையுமே வந்து அந்த இது இருக்கு. அந்த லிங்கை தெரியாமல் நான் அவசரத்தில் கிளிக் பண்ணி ஏதோ செல்லா நம்மளுக்கு ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்களோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஈவன் சிஸ்டத்தில் கிளிக் பண்ணி சிஸ்டம், ஃபோனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் என்டையர் ஃபோனில் நீங்கள் இருக்க ஃபோட்டோ நம்பர் எல்லாமே அவன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான், அக்கௌண்ட் எல்லாமே. உங்களுக்கு அந்த ஏபிக்குங்கிற ஆப்புக்கு தெரியும். அது என்ன பண்ணணும் தெரியுதுக்கு என்ன பண்ணணும்? இப்பவுமே எல்லாரும் செல்ஃபோன் எடுத்துட்டு இப்பவுமே நான் சொன்ன உடனே முடிச்ச பிறகு நான் முடிச்சேன். அதுக்கடுத்து இப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனில் மாட்டி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, நான் பேசுறதை கவனிக்க மாட்டேங்க. நான் முடிச்ச பிறகு செட்டிங்ஸில் போயிட்டு ஏபிகேங்கிற ஆப் செட்டிங்ஸை ஏபிகேன்னு போட்டிங்கன்னா ஆப் இருந்துச்சுன்னா வந்துடும். வந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. கேம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஏபிகே ஆப் தன்னாரும் வந்துடும். தட் இஸ் நாட் டேஞ்சரஸ். உங்களை ஏபிகே ஆப் சப்போஸ் உங்களை நீங்கள் கிளிக்காக இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வீட்டில் பெருசாக பேசிட்டீங்களா, டீச்சர்ஸும் எல்லாமே கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன பெருசா பேசிட்டு இருக்கு எனக்குமே தெரியும். நேற்று தான் நான் ஏபிகே ஆப்பை பத்தி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணினேன். வி ஆர் லேர்னிங் எவ்ரிடே. நம்ம வந்து டில் டெத் வரைக்கும் ஹிந்து பேப்பர்ல இருந்து வேர்டு லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். உலகத்தில் உள்ள மனிதனை பத்தி பிஹேவியர் ஆஃப் சைக்காலஜி லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஈகோவே இருக்கக்கூடாது. இவங்க இருந்து லேர்ன் பண்ணலாம், யாத்திரை காய்கறி கடைக்காரர் இருந்து லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்றதுக்கு ஈகோ எடுத்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதனால வந்து அந்த ஏபிகே ஆப் இருக்கிறது வந்து இருந்துச்சுன்னா வந்து நீங்க சப்போஸ் வீட்டில் பெர்சனலா ஒரு வீட்டில் பேசிட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்தை எல்லாமே இன்னொருத்த கேட்டுட்டு இருப்போம். எல்லாமே உங்களுடைய கேமரா எல்லாமே ஆக்சஸ் ஆயிடும். அதனால தயவு செய்து அந்த ஏபிகே இதை சொல்லுங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் மடி சொல்றேன், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ஸ்கேம்லாம் சொல்லணும் திருப்பி கேட்பேன் ஒவ்வொருத்தையும். அதை பத்தி நீங்க சொல்ற உடனே நான் முடிப்பேன், பிளட்ஜ் எடுத்துட்டு முடிப்பேன். சரியா? அதனால ஏபிகே ஆப்புங்கிறது வந்து யாரும் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிடுறாங்க. அப்படியே இருந்தால் கூட அந்த இதில் போட்டு செட்டிங்ஸில் போட்டு ஏபிகே ஆப் இருக்கான்னு பாருங்க, இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிடுங்க. எனி டவுட் யூ ஆர் வெல்கம் டு சைபர் கிரைம் சென்னை சிட்டி ஆஃபீஸ். வி ஆர் ஆல் தேர். எனி டவுட்னா அஸ் எ ஃப்ரெண்டு மாதிரி நாங்கள் ஏசி, எங்கள் ஏடிசி, எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்எஸ் எல்லாருமே ஸ்டால்வார்ட்ஸு, தே நோ ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ். அதர்வைஸ் ஆல்சோ என்ன தெரியலனா கூட லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். பட் வந்து எங்கேயுமே ட்ராப் ஆகிடக்கூடாது. தெரியாமல் கூட ட்ராப் ஆனால் மறு செகண்டே உஷாராகணும். வாழ்க்கையில் ஜர்க்கலாம், ஆனால் எந்திக்கணும், அதான் முக்கியம். நீங்கள் ட்ராப்பில் உட்காந்து படுத்துட்டீங்கன்னா கீழே குளிக்கல போன மாதிரி ஆயிடும். கரெக்டா இல்லையா? அதனால ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னா பட்டுன்னு அதுல இருந்து உஷாராகிட்டு வரணும். இதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி காலையில் வந்து சொல்ற எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? பின்னால இருக்க வெயில் அடிக்கணும் சொல்லிடுவீங்களா? பின்னால ரைட், ஓகே, முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. இப்போ லாஸ்டா வந்து எவ்வளவு தூரத்துக்கு ட்ரக் இம்பார்ட்டன்ஸோ, ட்ரக் எராடிகேஷன், அது மாதிரி சைபர் கிரைம் அவேர்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு நம்ம ஜிடிபி ரேட், நம்ம இந்தியன் எக்கானமியே வந்து ஒரு சேக் பண்ற மாதிரி 23,000 கோடினா எவ்வளவு ரூபா? 23,000 கோடி வந்து இந்தியாவில் லாஸ் ஆயிருக்கு. நம்ம சென்னை சிட்டியில மட்டும் 315 கோடி வந்து இந்த வருஷம் மட்டும் இது வரைக்கும் லாஸ். 315 கோடினா எவ்வளவு பேருக்கு ஒரு எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு ஹார்ட் ஏர்ன்ட் மணி. அதில் தயவு செய்து இதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு 315 கோடி நம்ம சென்னை சிட்டியில் லாஸ் ஆயிருக்கு. 100% நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம 100% வந்து இந்த சைபர் கிரைம்லால எந்த ஒரு சாதாரண மக்களோ எந்த மக்களோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டீங்களா? பின்னாலதான் சொல்றாங்க, பின்னால சொல்ல மாட்டேங்க. நான் இணையத்தை
பொறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் பயன்படுத்துவேன். ஓடிபி, பின், CVV, கடவுச்சொல் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை யாரிடமும் பகிர மாட்டேன். பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். மணி மியூல் ஆக ஒருபோதும் செயல்பட மாட்டேன். டிஜிட்டல் அரஸ்ட் என்ற பெயரில் எதுவும் இல்லை என்பதை அறிவேன். அத்தகைய மோசடிகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டேன். எம் கவச் 2 போன்ற ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டி மால்வேர் செயல்களை பயன்படுத்தி